ஹலோ எவ்ரிஒன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போட்டோம் இந்த 4th சாப்டர்லேயே. ஓகே, இன்ட்ரடக்ஷன் டு ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் சால்விங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்ட்டை. ஓகே, அதை கொஞ்சம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய லிங்க்கை வந்து இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இன்ட்ரடக்ஷன்லேயே ஓரளவு கொஞ்சம் ப்ரீஃபாக என்னன்னு சொல்லியிருப்பேன், ப்ராப்ளம் சால்விங்னா என்னன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க், அந்த வீடியோவை பார்த்துருங்க. ஓகே, அதே போல் ப்ரீவியஸ் ஃபஸ்ட்டு 2 சாப்டர்ஸ் தான் வீடியோஸ் இருக்குது, ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது, அதை பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங் நம்போது அதை வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அந்த ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங்கில் என்னென்னலாம் வரும்னா, அனலைசிங் த ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம். அண்டு டெவலப்பிங் நாலு ஒன்ஸ் நான் முடிச்சுட்டேன்னா அனலைஸ் பண்ணிட்டேன்னா அடுத்ததாக நம்ம வந்து அல்கரிதத்தை எழுதுவோம். ஸோ டெவலப்பிங் அண்ட் அல்கரிதம். தேர்டு வந்து அல்கரிதம் முடித்த உடனே கோடிங், ஏதாவது ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து கோடிங் எழுதுறது. ஓகே, அடுத்தது வந்து டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங். நம்ம வந்து அப்படியே வந்து அப்ளிகேஷனாக கொடுக்க முடியாது. ஓகே, டெவலப் பண்ண அப்ளிகேஷனை வந்து நம்ம தரவாக நம்ம டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் கஸ்டமருக்கு கொடுப்போம். இப்போ நான் தான் கஸ்டமர், நான் ஒரு அப்ளிகேஷன் வேணும்னு கேட்டேன்னா கம்பெனியில் வந்து அப்ளிகேஷனை ஒரு ப்ரோக்ராமில் டெவலப் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் என்கிட்ட கொடுப்பாங்க. ஓகே, எனக்கு ஒரு வெப்சைட் வேணும்னா அவங்க தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் வெப்சைட்டை டெவலப் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து அந்த வெப்சைட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் லாஸ்ட் டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங். ஸோ இந்த 4 ஸ்டெப் தான் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் வரும், ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங்கில். அதை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்மிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து அல்கரிதம்னா என்ன அது டீட்டெயிலாக நம்ம படிக்கலாம். ஓகே, நான் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ சப்போஸ் வைல் டிரைவிங் a vehicle starts making a strange noise. We might not know how to solve the problem right away. First, we need to identify from where the noise is coming. In case the problem cannot be solved by us, then we need to take the vehicle to a mechanic. The mechanic will analyze the problem to identify the source of the noise, make a plan about the work to be done, and finally repair the vehicle in order to remove the noise. From the above example, it is explicit that finding the solution to a problem might consist of multiple steps. ஃபஸ்ட்டு என்னென்னா, நான் ஒரு வெஹிக்கிளை வந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக அவன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படி இந்த ப்ராசஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறான். நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிறதோட எதுவுமே வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக படித்தா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கான்செப்ட். அதனால் அவங்களே புக்கில் சொல்லும் போதே ஒரு எக்ஸாம்பிளோடு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வெஹிக்கிளை வந்து நான் வந்து போயிட்டு இருக்கேன், வெஹிக்கிளில் ஒரு பைக் எடுத்து போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு நாய்ஸ் வருது, ஒரு சவுண்ட் வருது. நான் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம வண்டியில் போகும்போது கடகடன்னு ஒரு சவுண்ட் வரும். திடீர்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நம்ம வெஹிக்கிளில் போகும்போது டிஃப்ரெண்ட்டாக ஒரு சவுண்ட் வந்துச்சு. ஓகே, உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, we might not know how to solve the problem right away. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உடனே அது எப்படி சால்வ் பண்ணால் நமக்கு தெரியாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் we need to identify ஃப்ரம் வேர் த நாய்ஸ் இஸ் கமிங். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த சவுண்டு எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை நிறுத்த உடனே, இப்போ நான் வண்டி போட்டிகிட்டே இருக்கேன், திடீர்னு ஒரு சவுண்ட் வச்சுன்னா என்ன பண்ணுவேன், நான் வண்டியை நிறுத்திட்டு அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னு பார்க்குவோம். இல்லை, அதுதான் ஃபஸ்ட் we need to identify ஃப்ரம் வேர் த நாய்ஸ் இஸ் கமிங். இன் கேஸ் த ப்ராப்ளம் cannot be solved by us, then we take a vehicle to the man. இப்போ அந்த ப்ராப்ளம் வந்து ஒரு சிலது நமக்கே தெரியும். ஏதாவது ஒரு வயர் இதை மாட்டிகிட்டே இருக்கோம், ஏதோ ஒன்று மாட்டிகிட்டே இருக்கோம், அதனால தான் சவுண்ட் வந்துச்சுன்னா நாமளே அதை சால்வ் பண்ண பார்ப்போம். ஓகேவா? இப்போ நான் தான் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டு வரேன். உடனே ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா, உடனே வண்டியை நிறுத்திட்டு எங்கேருந்து சவுண்ட் வருதுன்னு பார்க்குறேன். அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சுன்னா, இதனால தான் சவுண்ட் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து நான் சால்வ் பண்ணிவிடுவேன். ஓகே, இன்கேஸ் அந்த ப்ராப்ளத்தை வந்து என்னால் சால்வ் பண்ண முடியல, எனக்கு வந்து அந்த நாய்ஸ் வருது, சவுண்ட் வருது, எங்கேருந்து வருது வண்டியிலேருந்து தெரியலன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், வெஹிக்கிளை வந்து மெக்கானிக் ஷாப்புக்கு கொண்டு போவோம். இப்போது மெக்கானிக்கு என்ன பண்ணுவான்னா, அனலைஸ் த ப்ராப்ளம் டு ஐடென்டிஃபை த சோர்ஸ் ஆஃப் த நாய்ஸ். ஓகே, அவன் வந்து என்ன ப்ராப்ளம்னு உங்களை கேட்பான். எப்போ வண்டியில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நாய்ஸ் வந்துச்சா, வண்டியில் நீங்கள் டிரைவிங்கில் இருக்கும்போது வந்துச்சான்ற மாதிரி அவன் வந்து உங்களை கேட்பாங்க. கேட்டுட்டு உடனே அவன் வந்து சோர்ஸ் எந்தனால வந்து சவுண்ட் வருதுன்றது அந்த சோர்ஸ், ஏன்னா அவன் மெக்கானிக், அவனுக்கு தெரியும் எதனால் சோர்ஸ் வருதுன்னு ஃபஸ்ட்டு அவன் வந்து அனலைஸ் பண்ணுவான். ஓகே, எங்கேருந்து வந்து ஐடென்டிஃபை பண்ணுவான், எங்கேருந்து வந்து அந்த நாய்ஸ் வருதுன்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஓகே
அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா அவன் ஒரு பிளான் பண்ணுவான். ஓகே, மேக் எ பிளான் அபவுட் த ஒர்க் டு பி டன் அண்ட் ஃபைனல் ரிப்பேர்டு. ஓகே, அதை வந்து ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணாமல் அவன் ஒரு பிளான் பண்ணுவான். ஓ, இங்கேருந்து தான் வருது அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் அந்த சவுண்ட் வராதுன்ற ஃபஸ்ட்டு அவன் வந்து பிளான் போடுவான். எடுத்தோடனே என்ன விஷயம் தெரியாமே அவன் வேலை ஆரம்பிக்க மாட்டான். ஃபஸ்ட்டு எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிப்பான் அந்த சவுண்டு. அடுத்தது வந்து அவன் என்ன பண்ணுவான்னா ஒரு பிளான் போடுவான் எப்படி சால்வ் பண்ணணுன்ட்டு. அடுத்தது வந்து பண்ணோன்னா ரிப்பேர் பண்ணணும். வெஹிக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணுவோம். அந்த பிளான் படி வெஹிக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நாய்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். நமக்கு அதுக்கப்புறம் வந்து நாய்ஸ் வந்து வராது. ஸோ இவன் ஒரு வண்டியை நம்ம ஓட்டும் போதே ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா இந்த ப்ராசஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாம் சால்வ் பண்ண பார்ப்போம். முடியலன்னா ரெஸ்பெக்டிவ் மெக்கானிக்கிட்ட போகிறோம். அவன் அந்த ப்ராப்ளத்தை வந்து கேட்டுட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன் ஒரு பிளான் அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அவன் மைண்டுக்குள்ளேயே பிளான், அவன் எக்ஸ்பீரியன்ஸ் நோட் எடுத்துலாம் போட மாட்டாங்க. ஓகே, இது இருக்குது, இது எப்படி பண்ணால் அந்த நாய்ஸ் வராதுன்னு அவன் வந்து பிளானிங் மைண்ட்லேயே வந்து பிளான் போடுவான். இதெல்லாம் பண்ணால் வராதுன்ட்டு அந்த பிளானிங்கை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான். அடுத்தது பண்ண உடனே பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து அந்த நாய்ஸ் வந்து வராது. ஓகே, வெஹிக்கிளை வந்து ரிப்பேர் பண்ணிக்கூடாது. இதுதான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் நடக்குது. இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிளானிங் இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல. எந்த ஒரு இது போனாலும் நம்ம ஒரு எக்ஸாமுக்கு எழுதணுனாலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து 10 days லீவ் வருதா, எப்படி படிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அதைப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளையும் இந்த 2 days வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கிறேன், 3 days 2 days கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன்னா ஃபஸ்ட்டு பிளான் போட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே எப்படி படிக்கிறதுன்னு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, அதே போல் தான் ஒரு வெஹிக்கிளில் போது இது மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இதே போல் வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம், ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும், ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். வி நீட் டு ஃபாலோ சம் ப்ராசஸ், ஒரு ப்ரொசீஜர் படி. எப்படி இப்போ பார்த்தோம்ல ஒரு எக்ஸாம்பிள், அதே மாதிரி தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நம்ம ஒன்று பண்ணுவோம். அந்த ஸ்டேஜ் தான் என்னென்னா அனலைசிங் த ப்ராப்ளம், டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம், கோடிங், டெஸ்டிங் அண்ட் டிபக்கிங். இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம வந்து ஒவ்வொரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். ஓகேவா, ஃபைனலாக நமக்கு என்ன வரும்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அவுட்புட் வந்து நமக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ when a problem are straightforward and easy, we can easily find the solution. But a complex problem requires a methodical approach to find the right solution. இப்போ ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஈஸியாக நம்ம சொல்யூஷன் கொடுத்துருவோம். ரியல் லைஃப்லேயும் அப்படி தான். ஒரு ப்ராப்ளம் வந்து சின்னதாக வந்து நாமளே ஒரு நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுவோம் டெய்லி. ஒரு சின்ன ப்ராப்ளம்னா ஈஸியாக சொல்யூஷன் கிடைச்சிரும். அதே வந்து ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னும் போது ஒரு மெத்தடிக்கல் அப்ரோச்சை, நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அப்ரோச்சை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, சின்ன ப்ராப்ளம்னா ஈஸியாக நமக்கு வந்து சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாம். அதே ப்ராப்ளம் சைஸ் வந்து ஒரு பிகரான இருந்துச்சுன்னும் போது நாம் வந்து அதுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ரோச்சை வந்து நம்ம பண்ணோம். இப்போ ஒரு எக்ஸாம்னா ஓகே கண்ணா, நான் இமீடியட்டாக எழுதி வந்து இதுதான் பண்ணணும், இதெல்லாம் படித்தா பாஸ் பண்ணிவிடணும். அதே நான் வந்து ஒரு நீட்டுக்கோ ஜேஇக்கோ எழுதுறேன்னும் போது நம்ம வந்து நம்ம கிளாஸில் படிக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய அப்ரோச்சே வேறு. இப்போ அதை வந்து நான் எப்படி பண்ணணும், ஒரு மெத்தடாக படிக்கணும். ஏன்னா அந்த 3-4 சப்ஜெக்ட் கேட்பாங்க ஜேஇலி, இதில் அதை வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் எப்படி படிக்கிறதுன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு பிளானை ரெடி பண்ணிவிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகேவா, அதே போல் தான் ஒரு ப்ராப்ளம் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆயிருச்சுன்னா அதை வந்து மெத்தடிக்கல் அப்ரோச்சை வந்து நம்ம வந்து ஒரு சொல்யூஷனை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இன் அதர் வேர்ட்ஸ் வி ஹேவ் டு அப்ளை த ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ். இல்லைன்னா நம்ம வந்து நிறைய ப்ராப்ளம் சால்விங் டெக்னிக்ஸ், ஒரு ப்ராப்ளத்தை வந்து எப்படி சொல்யூஷன் கிடைக்கிது அது மாதிரி வந்து ஒரு டெக்னிக்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நானே பிளான் போட முடியலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்துட்டு அங்கே வந்து அவங்க வந்து பிளான் போட்டு கொடுப்பாங்க, நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு போவோம். அதே போல் தான் இதில் வந்து ப்ராப்ளத்தை வந்து நிறைய அப்ரோச்சஸ் இருக்குது. அந்த அப்ரோச்சஸை ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம வந்து வி ஹேவ் டு ஃபைண்ட் த கரெக்ட் சொல்யூஷனை வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து வர வைக்கிறோம். Next, problem solving begins with the precise identifications of the problem and ends with a complete working solutions in terms of a program or software. Okay, first வந்து என்னன்னா precise identification of the problem and ends with a complete working solution in term of a program. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டெப் எதில் ஆரம்பிக்குதுன்னா, நான் ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ஆரம்பிக்குது. நான் கரெக்டாக ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னா எல்லாமே எனக்கு தப்பாக தான் முடியும். ஓகேவா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ராப்ளம் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து அதுக்கு சொல்யூஷனை கொடுக்க முடியும். அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரீசைஸ்லி என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், ப்ரீசைஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே, கரெக்டாக இதுதான் ப்ராப்ளம்ன்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் போகும்.
ஏன்னா நம்ம அல்காரிதமும் தப்பாக எழுதுவோம், ப்ரோக்ராமும் தப்பாக எழுதுவோம், ரிசல்ட்டும் எல்லாமே தப்பாக போயிடும். கஸ்டமர் ஒன்று கேட்டிருப்பான், எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும்னு நான் ஒன்று கேட்டிருப்பேன், நீ வந்து ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல, என்கிட்ட கேட்கவே இல்லை, நீயா ஒரு ப்ரோக்ராம் எழுதி என்கிட்ட கொடுக்குற, அந்த ப்ரோக்ராமை பார்த்தோன்னா கடைசியில் எதுவுமே ஒர்க் ஆகாது, அவுட்புட் நான் கேட்டது ஒன்றுமே இருக்காது, அப்போனா டோட்டலாக வேஸ்ட். அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து நம்ம கரெக்டாக ப்ரீசைஸ்லி ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் அண்ட் வித் அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து கரெக்டாக எனக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து ஃபைனல் எண்ட் ஸ்டேஜ் என்னென்னா நமக்கு ஒரு ப்ரோக்ராமோ இல்லைனா சாஃப்ட்வேரோ கிடைக்கும். நல்லா ஒர்க் ஆகிற, நல்லா ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர் தான் நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறோம், ஃபைனலாக எனக்கு வந்து ஒர்க்கிங் சொல்யூஷன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் ஆர் சாஃப்ட்வேர் கிடைக்கும். Next, key steps required for solving the problem using a computer are shown in figure 4.1 and are discussed in following. ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான் இந்த ஒவ்வொன்றத்தையும் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா அனலைசிங் த ப்ராப்ளம். ஓகே, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் எ ப்ராப்ளம் பிஃபோர் வி பிகின் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் இட். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளமாக இருக்குது, இதுதான் பண்ண போகிறேன், நான் இது மாதிரி என்னுடைய கம்பெனிக்கு வந்து ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ண போகிறேன், அந்த ஆப்பில் இதெல்லாம் வேணும், இல்லைனா என்னுடைய ப்ராஜெக்டில் வந்து இதெல்லாம் வேணும், நான் ஒரு என்னுடைய கடைக்கு வந்து ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் வேணும், அந்த பில்லிங் சாஃப்ட்வேரில் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னெல்லாம் பில் போட போகிறேன், அதை வந்து நான் கிளியராக என்னுடைய ப்ராப்ளத்தை வந்து சொல்லிடணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். வந்து இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பிஃபோர் வி பிகின் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் இட். ஸோ ஒரு ப்ரோக்ராமர்ஸ் வந்து அதை எடுத்த உடனே கோடிங் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு சொல்யூஷனுக்கு டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அவன் ப்ராப்ளத்தை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நாமளே உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மேத்தமெட்டிக்ஸ் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு ப்ரோக்ராமிங் எடுக்கிறாங்க, அல்காரிதம் எடுக்கிறாங்க, நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா கண்டிப்பாக நம்ம தப்பாக தான் போடுவோம். ஓகே, மறந்துடும், இல்லைனா சரியாக ஸ்டெப்ஸ் வந்து இடையில் வந்து மறந்துடும், இல்லைனா தப்பாக போடுவோம். அப்படின்னும்போது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, அந்த டாப்பிக்கை வந்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னு அர்த்தம். அப்போனா அதே நம்ம வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில டாப்பிக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுது, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அது இட் மேபி த எனி சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எனி சப்ஜெக்ட். ஒரு சில டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க, அதை எப்போ கேட்டாலே நீங்கள் வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பீங்க. ஓகே, நீங்கள் அதை எழுதிடுவீங்க. ஓகே, ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து சொல்யூஷனை கொடுக்கலாம். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, பிஃபோர் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீ வந்து ப்ராப்ளத்தை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பிஃபோர் வி பிகின் டு ஃபைண்ட் த சொல்யூஷன் ஃபார் இட். இஃப் வி ஆர் நாட் கிளியர் ஆஸ் டு வாட் இஸ் டு பி சால்வ், வி மே எண்ட் அப் டெவலப்பிங் எ ப்ரோக்ராம் விச் மே நாட் சால்வ் அவர் பர்பஸ். இப்போ நான் வந்து கிளியராக நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, என்ன பண்ண போகிறோன்றதை புரிஞ்சிக்காமல் நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா வி எண்ட் அப் வித் டெவலப்பிங் எ ப்ரோக்ராம் வி மே நாட் சால்வ். ஸோ நீ கடைசியில் வந்து ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்ணி கொடுக்குறதுல ப்ரோக்ராம் எழுதி அது நம்ம பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. ஏன்னா நான் இப்போ கரெக்டாக நான் ப்ராப்ளத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நான் வந்து அல்காரிதம் எழுதிட்டு கோடிங் எழுதிட்டேன்னா அது என்னுடைய பர்பஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, எனக்கு என்ன ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டனோ அதை நீ ஒழுங்காக நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நீ வந்து ஒரு ப்ராஜெக்டை நீ ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து என்னுடைய பர்பஸ் என்ன, பில்லிங் சாஃப்ட்வேர் தான். ஆனால் அது வந்து நான் கேட்டது வந்து அதில் இருக்காது, பில்லிங்கே இருக்காது, வேறு ஏதோ நீ பண்ணி வச்சுருப்ப. ஸோ அப்போனா அது என்ன பர்பஸ்க்காக நான் கொடுத்த, பில்லிங் பர்பஸ்க்காகவோ இல்லைனா ஒரு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, ஓகே, இல்லைனா எம்ப்ளாயியை மெயின்டைன் பண்ணுறது, இல்லைனா ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை மெயின்டைன் பண்ணுறது, எது ஒன்றாலும் இருக்கட்டும், அந்த இன்டென்ஷனே வந்து பர்பஸே வந்து ஃபுல்ஃபில் ஆகாது. அதுக்காக தான் எல்லாருமே சொல்கிறாங்க, ஒரு சொல்யூஷன் டெரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ப்ராப்ளத்தை வந்து நீ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா? Thus we need to read and analyze the problem statement carefully in order to list the principal components of the problem and decide the core functionalities that our solution should have. ஃபஸ்ட்டு என்னெல்லாம் காம்பனண்ட் பிரின்சிபல் ஒரு ப்ராஜெக்டை நான் கிளியராக வந்து அனலைஸ் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கேர்ஃபுல்லி, அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை கேர்ஃபுல்லாக நான் ரீட் பண்ணணும். இன் ஆர்டர் டு லிஸ்ட் அதில் என்னென்னலாம் பிரின்சிபல் மெயின் காம்பனண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதுக்கப்புறம் கோர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஓகே, நம்ம அந்த ப்ராஜெக்டில் எது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன இருக்கணுன்றதெல்லாம் நான் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே, முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, அந்த ஒரு அப்ளிகேஷனாக நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், அதில் எது முக்கியமான ஃபங்க்ஷனாலிட்டி அந்த ப்ராஜெக்டில் இருக்கணும், அதே போல் எது மெயின் காம்போனன்ட்ஸ் அதெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதெல்லாம் வந்து என்னுடைய ப்ராஜெக்ட் கொடுக்குமான்றதை வந்து நான் வந்து அனலைஸ் பண்ணணும். நான் பண்ணுறது ஸோ அதை வந்து நான் வந்து பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் அண்ட் டிசைட் த கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தட் அவர் சொல்யூஷன் ஷுட் ஹேவ்.
ஓகே. ஸோ என்னுடைய சொல்யூஷன்ஸில் வந்து அந்த கோர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ்னு சொல்லுவோம் இல்லை, இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாலிட்டி. நம்ம ஒன்று படிக்கும்போது மெயின் பாயிண்ட்ஸ்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு டீட்டெயில் கொஷின் படிக்கும்போது உங்கள் டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க மெயின் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணிக்கன்ட்டு. பண்ணுறேன் இல்லை நீங்கள், ஏன்னா நம்ம ஃபுல் 1 பேஜ் பேராகிராஃப் படிக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக படிக்கணும்னா அந்த மெயின் பாயிண்ட்ஸை ஹைலைட் பண்ணிவிடுவோம். அதை மட்டும் நம்ம படித்தா கூட அதை டிரைவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாமில் எழுதிடலாம். அதே போல் தான் ஒரு ப்ராஜெக்ட்னால் அதில் மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, core functionalities that our solution should have. By analyzing a problem, we would be able to figure out what are the inputs that our program should accept and the outputs that it should produce. நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னா என்னெல்லாம் இன்புட் கொடுக்க போகிறோம், வாட் ஆர் த இன்புட்ஸ் தட் அவர் ப்ரோக்ராம் ஷுட் அஸ், எது மாதிரி இன்புட் எல்லாம் என்னுடைய ப்ரோக்ராம் அக்செப்ட் பண்ணும், அதே போல் என்ன அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக நான் சொல்கிற எக்ஸாம்பிள் அதுதான். இப்போ நம்ம வந்து எனக்கு ரிசல்ட் வேணும்னா என்ன இன்புட்டை நம்ம கொடுப்போம், ப்ரோக்ராமுக்கு 6 சப்ஜெக்டை மார்க்கை கொடுப்போம், அதுதான் இன்புட். ஓகே, நம்ம 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் கொடுக்குறோம் இல்லை, அதுதான் இன்புட் டு த ப்ரோக்ராம். நம்ம அப்படின்னா என்ன அவுட்புட் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வரும், அந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு ரிசல்ட் வருது கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாஸாக ஃபெயிலான்னு கண்டுபிடிக்கலாம், அவனுடைய கிரேட், டோட்டல், ஆவரேஜ் இதெல்லாம் கண்டுபிடிப்போம். இதுக்கு எது தேவை, இன்புட்டு 6 சப்ஜெக்ட் மார்க், இதிலேருந்து என்ன அவுட்புட் வருது, ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் வந்து சொல்லியிருக்கேன் லாஸ்ட் பாயிண்டில், வி வுட் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் வாட் ஆர் த இன்புட்ஸ் தட் அவர் ப்ரோக்ராம் ஷுட் அக்செப்ட். என்ன மாதிரி இன்புட் கொடுக்கணும்னா மார்க் தான் இன்புட் கொடுக்கணும், அப்படின்னா மார்க்கை வந்து அதை அக்செப்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா நம்ம ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான். ஸோ சிம்பிளாக சொன்னேன்னா இதை மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இன்புட்ஸ் தட் அவர் ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் வந்து அக்செப்ட் பண்ணுது இன்புட்டு, அதே போல் எந்த அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிளே நீங்கள் இதை வந்து மேப் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அனலைசிங் த ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்தை வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சொல்யூஷனுக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எதுக்கு நான் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா அப்போ தான் இப்போ மெயினான ஃபங்க்ஷனாலிட்டிலாம் கவர் பண்ண முடியும், எந்த தப்பு இல்லாத ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம். இட் இஸ் எசென்ஷியல் டு devise a solution before writing the program code for a given problem. நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சொல்யூஷனை வந்து இது பண்ணணும். ஓகே, பிஃபோர் ஒரு சொல்யூஷனை வந்து நான் டெரைவ் பண்ணி ஆகணும். இப்படி தான் நான் பண்ண போகிறேன் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு பிஃபோர் தட் எனக்கு வந்து இப்படி தான் நான் ப்ரோக்ராம் பண்ண போகிறேன், இதை தான் பண்ண போகிறேன்றதை வந்து எனக்கு ஒரு கிளியர் மைண்ட் வேணும், கிளியர் ஸ்டேட் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, டைரெக்டாக நான் ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிளான் பண்ணணும், ஒரு சொல்யூஷன் இப்படி தான் பண்ண போகிறேன்றதை வந்து நான் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கணும். த சொல்யூஷன் இஸ் ரெப்ரசன்டட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ். ஓகே, அந்த சொல்யூஷனை எப்படி நான் கொடுக்குறேன்னா இப்படி தான் பண்ண போகிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து அந்த சொல்யூஷனை கொடுக்க போகிறேன், இப்படி தான் நான் என்னுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறேன். அது ரெப்ரசன்டட் இன் த நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் இஸ் கால்ட் அன் அல்காரிதம். இப்போ நான் சொல்கிறேன் இல்லை, நான் ஒரு இப்படி தான் பண்ண போகிறேன், பிளான் பண்ண போகிறேன்ல, அது வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் லைக் இங்கிலீஷ். ஓகே, நம்ம இப்படி தான் பண்ண ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட் ஐ கெட் த இன்புட் ஆஃப் 6 ஸ்டூடெண்ட் மார்க், ஸ்டூடெண்ட்ஸு 6 சப்ஜெக்ட் மார்க். ஸோ இதுதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட், அடுத்தது கெட் 6 சப்ஜெக்ட் மார்க்ஸ் ஆஃப் த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், அடுத்தது ஃபைண்ட் த ஸ்டூடெண்ட் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் கோர்ஸ் கிரேட்டர் தென் 50 ஆர் நாட். ஸோ இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபைனலாக ஸ்கோர்டு 50 அண்ட் above in all the subject means ஃபைனலாக நம்ம வந்து எல்லா சப்ஜெக்ட்லையும் 60-50 மார்க் மேலே எடுத்திருக்கானா செக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்னென்னா எடுத்திருந்தானா அவன் ரிசல்ட் பாஸ். ஓகே, பாஸ். அதுக்கப்புறம் அவனுடைய டோட்டல் கண்டுபிடிக்கிறேன், அவனுடைய ஆவரேஜ். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து கொடுக்குறேன். அது எப்படி கொடுக்குறேன்னா இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இங்கிலீஷ் லைக் பிளைன் இங்கிலீஷில் இப்போ நேச்சுரல் லாங்குவேஜில் இருக்கணுன்றாங்க. அப்படின்னும் போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், கஸ்டமரும் ஈஸியாக பார்த்தவொடனே புரிஞ்சுக்கணும், டெவலப்பர்ஸும் வந்து. ஏன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அல்காரிதம் மட்டும்தான் எழுதுவேன், ப்ரோக்ராம் ஒரு சில டைம் நான் எழுதுறது இல்லைன்னா டெவலப்பர்ஸ்கிட்ட அல்காரிதம் கொடுத்துருவேன், அவன் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து த சொல்யூஷன் இஸ் ரெப்ரசன்டட் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் அண்ட் இஸ் கால்ட் அன் அல்காரிதம். அதை தான் அல்காரிதம்ன்றான். ஓகே, அது சிம்பிளாக இன்னொரு டெஃபினேஷனில் கூட தான். Algorithm is a step-by-step instruction to how to solve the particular problem. Okay, step-by-step instruction or solution how to solve the particular problem. அப்படியும் சொல்லலாம் டெஃபினேஷன். இங்கே வந்து the solution is represented in natural language and is called an algorithm. அது சைடில் பார்த்தீங்கன்னா algorithm is a set of exact steps which when followed solve the problem or accomplish the required task. இப்போ வந்து எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் இருக்கணும், ஒரு 5 ஸ்டெப்ஸ் 7 ஸ்டெப்ஸ்க்குள்ளே நான் ஒரு சொல்யூஷனை கொடுப்பேன். நான் அதை ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கணும், சால்வ் த ப்ராப்ளம்.
அப்படின்னா நான் கம்ப்ளீட் சொல்யூஷனை வந்து அந்த ஸ்டெப்ஸுக்குள்ளே கொடுத்துருவேன். ஓகே, மேபி அது வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் தான் இருக்கணும்னு லிமிட் கிடையாது. பட் வந்து அது வந்து ஒரு ஃபைனைட்டாக இருக்கும். நீங்கள் எதுனா இதுக்குள்ளே நான் முடிச்சு கொடுத்துருவேன். ஓகேவா? இப்போ எனக்கு தேவைன்னா ஒரு 2 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸ்டார்ட் போடுறேன், செகண்ட் ஸ்டெப்பில் வந்து 2 நம்பரை வாங்குகிறேன். ஓகேவா? 3ஆவது ஸ்டெப்பில் வந்து 2த்தையும் சம் பண்ணுறேன். 4வது ஸ்டெப்பில் வந்து அதை டிஸ்பிளே பண்ணுறேன். 5வது ஸ்டெப்பில் ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்படின்னா 5 ஸ்டெப்ஸுக்குள்ளே ஒரு அடிஷனை வந்து நான் பர்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே போல் தான் சொல்கிறான். எ செட் ஆஃப் எக்ஸாக்ட் ஸ்டெப்ஸ் விச் வென் ஃபாலோட் சால்வ் த ப்ராப்ளம். 5 ஸ்டெப்ஸ்க்குள்ளே எனக்கு வந்து ஒரு அடிஷனை பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் சொல்ல வராங்க. ஸோ வி கேன் இமேஜின் அன் அல்கரிதம் லைக் எ வெரி வெல் ரிட்டன் ரெசிபி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறான் பார். வி கேன் இமேஜின் அன் அல்கரிதம் like a very well written recipe for a dish with clearly defined step that if followed one will end up preparing the dish. ஒரு டிஷ்ஷை ஒரு சைட் டிஷ் ஒரு பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். எனக்கு தெரியாது எப்படின்னு பண்ணணும்னு தெரியல. ஓகே, ஒரு கிரேவி நான் செய்யணும். இட் மேபி த வெஜ் கிரேவி ஆர் நான்வெஜ் கிரேவி. நான் ஒரு கிரேவி செய்யணுன்னும் போது எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல. அப்போ வந்து நான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ யூஸ்வலாக நம்ம யூடியூப் வீடியோஸை பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலது வெப்சைட்டில் போடுவேன், எப்படி பண்ணணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி ரெசிபி இப்படியெல்லாம் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அதை வந்து பாயில் பண்ணுங்கள், வாட்டர் பாயில் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்கள். ஒரு சிலது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை நான் ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபைனலாக எனக்கு என்ன வரும்னா அந்த கிரேவி வந்தாகணும். அதுதான் அல்கரிதமோட அவுட்புட்டோட மெயின் அட்வான்டேஜ். அப்போனா நான் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ரெசிப்பியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணேன்னா எனக்கு வந்து ஃபைனலி எனக்கு என்னென்னா அந்த டிஷ்ஷை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஓகே, எனக்கு அவுட்புட் வந்து அந்த டிஷ்ஷு கிடச்சிருக்கணும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அதே போல் தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு நான் வந்து அல்கரிதம் எழுதுனா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதினா எனக்கு ஃபைனல் அவுட்புட் என்னென்னா அதை ப்ரோக்ராமாக பண்ணி எனக்கு கரெக்டான ரிசல்ட் வரணும். ஓகேவா? ஸோ அதை வந்து ஒரு எக்ஸாம்பிள் டிஷ்ஷோட எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதே போல் வி கேன் மேக் இட் ஆஸ் ஒரு காஃபியை நான் ஒரு மேக் பண்ணனாலே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வாட்டர் பாயில் பண்ணுறோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து இதை ஆட் பண்ணுறோம், ஸோ டிகாஷன் ஆட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பஸ் பண்ணிவிட்டு கடைசியில் எனக்கு வந்து ஒரு காஃபியை வந்து இது பண்ணிடுறோம்ல. அதே போல் தான். ஓகே, எனி ப்ராப்ளம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிவிட்டோம், அதை வந்து கரெக்டாக பண்ணணுன்னா எனக்கு அவுட்புட் வந்து இது கிடைக்கணும். We start with a tentative solution plan and keep on refining the algorithm until the algorithm is able to capture all the aspects of the desired solution for a given problem. More than one algorithm is possible and we have to select the most suitable solution. The algorithm is discussed in section 4.3. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, we start with a tentative. எனக்கு ஃபஸ்ட்டே வந்து கரெக்டான எல்லா சொல்யூஷனும் கிடைக்காது. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து கம்மி ரெக்குவயர்மெண்ட் தான் கொடுத்துருப்பேன். நான் ஃபஸ்ட்டே எல்லா ரெக்குவயர்மெண்ட்டும் எனக்கு சொல்ல மாட்டேன். அதனால் நம்ம ஒரு அப்ராக்சிமேட் சொல்யூஷன் சொல்லுவோம். இல்லை ஒரு சில டைம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மேத்தமெட்டிக்ஸில். அப்ராக்சிமேட் வேல்யூ இல்லை டென்டேட்டிவாக என்ன இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடம் கேட்போம், ஒரு டென்டேட்டிவாக எவ்வளோ இருக்கும் அந்த அப்பார்ட்மெண்ட்டு, ஒரு ஃப்ளாட் வந்து டென்டேட்டிவாக எவ்வளோ இருக்கும், ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வேல்யூ இருக்கும். இப்போ அவன் சொல்லலாம் அப்ராக்சிமேட்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இப்போது இந்த சென்னையில் இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 35 lakhs இருக்கும். அதே நான் வந்து கோயம்புத்தூர்லனா இது வந்து பார்த்திங்கன்னா 30 lakhs இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. அதே போல் மதுரை திருநெல்வேலினா 20 lakhs 25 lakhs இருக்கும். இது மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு இடம் வந்து எவ்வளோ வேல்யூ போகுதுன்னு நம்ம கேட்கும்போது அவங்க ஒரு சொல்லலாம் டென்டேட்டிவ்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஓகேவா. ஸோ அதை தான் வந்து இங்கே வந்து டென்டேட்டிவ் சொல்யூஷன் சொல்கிறாங்க. வி ஸ்டார்ட் வித் ஏ டென்டேட்டிவ் சொல்யூஷன். அது பர்ஃபெக்ட் சொல்யூஷன் நான் சொல்லலை, ஒரு டென்டேட்டிவ் ஒரு நியர்பை சொல்யூஷனை கொடுக்குறேன், டென்டேட்டிவ் சொல்யூஷன் பிளான். அண்ட் கீப் ஆன் ரீஃபைனிங் த அல்கரிதம். நான் அதுக்கப்புறம் அதை வந்து ரீஃபைன் பண்ணிகிட்டே இருக்கேன் பண்ணிவிட்டு அந்த அல்கரிதம் வந்து அந்த சொல்யூஷனை ரீஃபைன் பண்ண அந்த அது வந்து ஃபைனலாக எனக்கு வந்து என்ன பண்ணேன்னா டிசைட் சொல்யூஷனே கிடைச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து டென்டேட்டிவ் சொல்யூஷன் தான் கிடைக்குது. அதை நான் ரீஃபைன் பண்ண வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக அல்கரிதம் வந்து நான் வந்து மாடிஃபை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஃபைனலாக இட் கேப்சர் ஆல் த ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக எனக்கு தேவையான எல்லாமே எனக்கு இன்புட் கிடைச்சிட்டு கரெக்டான சொல்யூஷனை வந்து நான் கொடுக்குறேன். பட் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து கரெக்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியல, ஒரு டென்டேட்டிவ் சொல்யூஷன் தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் தான் அதை நான் ரிஃபைன் பண்ண எனக்கு வந்து நிறைய இன்புட் வருது. அதை வச்சு நான் அல்கரிதத்தை வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொரு வருஷனாக மாடிஃபை பண்ணிகிட்டே வந்து கடைசியில் வந்து எனக்கு டிசைட் சொல்யூஷன் வந்து கிடைக்குது.
ஓகேவா? இப்போ அதுதான் ரீஃபைன். இப்போ நாமளே சொல்கிறோம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாமே க்ரூட் ஆயிலேருந்து தான் அதை ரீஃபைன் பண்ணி வந்து நமக்கு வந்து அது சன்ஃப்ளவர் ஆயில் ஆகட்டும், நிறைய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபைன்டு. அது வந்து ஒரு ஒரு வேஸ்டேஜை வந்து அந்த ரீஃபைன் பண்ண ஒரு ஆயிலேருந்து ஒரு பெட்ரோல் இதுலேருந்து இது எடுக்கும்போது அதுலேருந்து வர இதை வந்து டேமேஜ் பண்ணிட்டு அதை வந்து ரீஃபைன் பண்ணி அதை வந்து அவங்க நிறைய ஆயிலை வந்து இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அதே போல் தான் ஒரு இதை வந்து ரீஃபைன் பண்ண எனக்கு வந்து ஃபைனலாக வந்து நல்ல சொல்யூஷன் கிடைச்சிடும். ஃபார் a given problem more than one algorithm is possible and we have to select most suitable solution. ஓகே. ஒரு அல்காரிதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் ஒன் அல்காரிதம் பாரு. ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு ரெக்யர்மெண்ட்டுக்கு மோர் தென் ஒரு அல்காரிதம் வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே. அதில் வந்து நம்ம எது சூட்டபிள் பார்ப்போம். இப்போ நாமளே பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போனால் 2-3 ரூட் இருக்கும். உதாரணத்துக்கு நான் சென்னை டு பெங்களூர் போனேன்னா 2-3 ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம். ஓகே. எப்படி ஒரு மல்டிபிள் ரூட்ஸ் எனக்கு வந்து சென்னை டு பெங்களூர் தான் டெஸ்டினேஷன், சென்னை டு இந்த பர்டிகுலர் மதுரை தான் டெஸ்டினேஷன். இப்போ வேறு என்னெல்லாம் ரூட்டு வழியாக நான் மதுரைக்கு போகலாம். ஓகே. அது மாதிரி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் இருக்குது. இல்லை ஒரே டெஸ்டினேஷனுக்கு டிஃப்ரெண்ட் பாத் இருக்குது, நமக்கு வழியாக போய் சேரலாம். அதே போல் தான் ஒரு ப்ராப்ளத்துக்கு வந்து மல்டிபிள் அல்காரிதம்ஸ் எழுதலாம். அதில் எது பெஸ்ட்டு அல்காரிதம் வந்து மோர் சூட்டபிள் சொல்யூஷனை நம்ம எடுத்துக்கலாம், பெஸ்ட் அல்காரிதத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. நாமளே சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் மெனி லாஜிக்ஸ். நான் மேத்தமெட்டிக்ஸில் போட்டு வைப்போம். ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு பல லாஜிக்கில் நான் வந்து சொல்லலாம், மெத்தடில் வந்து சொல்லி கொடுக்கலாம், போடலாம். அதே போல் தான் ஒரு ப்ராப்ளம்னும் போது அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய அல்காரிதம் எழுதலாம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் எழுதலாம். எனவே நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களுக்கு டீச் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி பண்ணலாம், ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு எப்படி டிஃப்ரெண்ட் சொல்யூஷனை நம்ம கொடுக்கலான்றதை நான் ப்ரோக்ராம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதனால் அதை ஒரி பண்ணிக்காதீங்க. அல்காரிதம்னா இதை மட்டும் இப்போ தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? ஒரு ப்ராப்ளத்துக்கு 2-3 அல்காரிதம் கூட எழுதலாம். அதில் பெஸ்ட்டு எதுவோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கேட்டகரி. ஐ ஹோப் இதுவரை நான் நடத்திட்ட பொறுமையாக தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன், புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே போல் உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டி ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலே நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நான் செப்பரேட் வீடியோ போடுறேன், இல்லைனா உங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த கான்செப்டை. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட புரிகிற மாதிரி தான் நடத்திட்டு வரேன். இது கொஞ்சம் ஈஸியான டாபிக் தான். அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. இன்னும் வந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டே இருப்போம். இப்போ தானே ஃபஸ்ட்டு 11th ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் 12th அப்படியே. அதனால் நீங்கள் போக போக வந்து அப்படியே கான்செப்டை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்களாவே போதும். ஃபுல்லாக ஓரளவு அப் டு காலேஜ் வரை எடுத்துகிட்டு இருப்போம் சப்ஜெக்ட். அதனால் நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்கவே படிக்காதீங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிக்கலி ஈஸியான சப்ஜெக்ட்டு. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்படி ஒரு ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். அதே போல் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக படிச்சுட்டு போகலாம். ப்ரோக்ராம் ஆகட்டும், ப்ரோக்ராமெல்லாம் எதுவுமே நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. நான் சொல்கிறத மட்டும் சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் நடத்துறதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களாவே போதும், ஈஸியாக கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபைன். தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கோடிங். 2 ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருக்கோம், இப்போ 2 இது அனலைசிங் த ப்ராப்ளம் பார்த்தோம், அடுத்தது டெவலப்பிங் அண்ட் அல்காரிதம் பார்த்தோம், நெக்ஸ்ட்டு வந்து கோடிங். தேர்டு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கோடிங். கோடிங் என்னும்போது என்னென்னா, ஆஃப்டர் ஃபைனலைசிங் த அல்காரிதம் யூ நீட் டு கன்வெர்ட் த அல்காரிதம் இன்டு த ஃபார்மேட் விச் கேன் பி அண்டர்ஸ்டாண்ட் பை த கம்ப்யூட்டர் டு ஜெனரேட் த டிசிஷன். இப்போ கம்ப்யூட்டருக்கு நம்ம வந்து அல்காரிதம்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கிலீஷ் லைக் ஸ்டேட்மெண்ட்டில் தான் எழுதுவோன்ட்டு. ஓகே. கெட் த வேல்யூஸ். இப்போ நான் கெட் த வேல்யூஸ்ன்னு நான் ப்ரோக்ராமில் டைப் பண்ணேன்னா, C++, பைத்தானில் டைப் பண்ணேன்னா எரர் கொடுக்கும். அப்போனா நான் வந்து அதை மாற்றணும். கம்ப்யூட்டர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதை வந்து மாற்றி தான் டைப் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் அல்காரிதம் முடித்த உடனே வி நீட் டு கன்வெர்ட் த அல்காரிதம் இன்டு ஃபார்மேட் விச் கேன் பி அண்டர்ஸ்டுட் பை த கம்ப்யூட்டர் டு ஜெனரேட் த டிசைர்ட் சொல்யூஷன். ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற இதுக்கு வந்து நம்மளுடைய அல்காரிதத்தை வந்து மாற்றுறோம், அந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுறோம். கம்ப்யூட்டருக்கு வந்து கம்ப்யூட்டர் மெஷினை அது ஒன்றுமே தெரியாது. அப்போனா அதுக்கு புரிகிற இதுக்கு வந்து நம்மளுடைய அல்காரிதத்தை வந்து மாற்றுறோம். ஓகே, சேஞ்ச் பண்ணுறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம்? நமக்கு ஒரு சொல்யூஷன் தேவை, எனக்கு வந்து ஒரு ரிசல்ட் வேணும். ஸோ அதுக்காக நம்ம வந்து அந்த எழுதின அல்காரிதத்தை வந்து கம்ப்யூட்டருக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கேன் பி யூஸ்ட் ஃபார் ரைட்டிங் ஏ ப்ரோக்ராம். டிஃப்ரெண்ட் ஹை லெவல் நான் ஃபஸ்ட்லேருந்து சொல்லியிருக்கேன், ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம பண்ணுறோம். அல்காரிதம் நான் எழுதிட்டேன், இங்கே வந்து சார் நான் அல்காரிதம் எழுதிட்டேன், C++ல் மட்டும்தான் பண்ண முடியுமா? இப்போ நீங்கள் பைத்தான் படிக்க போகிறோம் நம்ம. அல்காரிதம் சார் நான் அல்காரிதம் எழுதிட்டேன், பைத்தானில் மட்டும்தான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுமா? இப்போ அந்த அல்காரிதத்தை பைத்தானில் மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணுமான்னா கிடையாது. உன்னுடைய அல்காரிதம் எப்படி இருக்கணும்னா,
நீ எழுதிட்டுனா அது எந்த லாங்குவேஜில் ஒன்றாலையும் அப்லோட் பண்ணலாம். ஓகே, கன்வெர்ட் பண்ணலாம். அதுதான் அல்காரிதம். எஃபெக்டிவ் அல்காரிதம் போது அது எந்த லாங்குவேஜில் ஒன்றாலையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், ஒர்க் பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உண்மையான அல்காரிதம். ஓகேவா? ஸோ அதனால் ஒரி பண்ணிக்காங்க. நம்ம வந்து அதை வந்து பைத்தானில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். நான் பைத்தான் படிக்கிறதோட அந்த அல்காரிதத்தை வந்து பைத்தானுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். பைத்தான் லாங்குவேஜ் கோடிங்க்காக கன்வெர்ட் பண்ணுறோம். It is equally important to record the details of the coding procedure followed and document the solutions. It is equally important to record the details of the coding procedure followed and document the solution. நம்ம என்ன பண்ணாலும் இந்த பெரிய கம்பெனிஸ் பண்ணால் டாக்குமெண்ட் பண்ணணும். எதுக்காக நான் அந்த கோடிங் எழுதுகிறேன், ஓகே, அது என்ன இன்புட் கொடுக்குறேன், என்ன அவுட்புட் வருது, என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த டாக்குமெண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பெரிய கம்பெனின்னும் போது இதெல்லாம் ரொம்ப பார்ப்பாங்க. ஓகே, நான் பெரிய கம்பெனிஸ்னும் போது நம்ம சொல்கிறோம் இல்லை, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், எஸ்சிஎல், விப்ரோ, ஐபிஎம், ஆக்செஞ்சர், இது மாதிரி எவ்வளோ கம்பெனி சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த வேலை பண்ணாலையும் டாக்குமெண்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அது வந்து நான் ஃப்யூச்சரில் ஏதாவது மிஸ் ஆச்சுனாலே அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா எதுக்காக பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியணும். அதுதான் நீங்கள் கோடிங் எவ்வளோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்களோ அதே அளவு இம்பார்ட்டன்ட் வந்து டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க பெரிய கம்பெனி. சின்ன கம்பெனியில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் டாக்குமெண்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. பட் பெரிய கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ்னும் போது டாக்குமெண்டேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது ப்ரோக்ராம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா அப்போ டாக்குமெண்ட் ஆச்சுன்னா அதை வச்சு நான் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம், டெவலப் பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ண ஒரு எனக்கு ஐடியா கிடைச்சிடும், என்னென்ன ப்ராப்ளம் ஆகிருக்கு, ப்ராப்ளம் திடீர்னு ஒர்க் ஆகாமல் போச்சு. அப்போ அந்த டாக்குமெண்ட் வச்சா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ராப்ளம் ஈஸியாக நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் வென் ரீவிசிட்டிங் த ப்ரோக்ராம்ஸ் அட் ஏ லேட்டர் ஸ்டேஜ். கோடிங் இஸ் எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில். ஸோ கோடிங்கை வந்து டீட்டெயிலாக லேட்டர் ஸ்டேஜில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த சாப்டர்லேயே லாஸ்ட்டில். ஸோ இதை வந்து அதே போல் வந்து நமக்கு வந்து ரீவிசிட்டிங் இப்போ நான் ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்ப்பா, இன்றைக்கி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். நான் வந்து அதுக்கப்புறம் வேறு ப்ரோக்ராம் எழுதுகிறேன், ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் நான் எழுதிட்டு இருக்கிறேன். அந்த கம்பெனியில் நான் 5 வருஷம் 10 வருஷம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன்னு வச்சுங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு எழுதின ப்ரோக்ராமில் வந்து ஒரு டவுட் எரர் வந்துச்சுன்ட்டாங்க. அதை நான் வந்து இப்போ ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு முன்னாடி எழுதியிருப்பேன். டோட்டலாக நான் இன்றைக்கி மறந்துட்டுப்பேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் எழுதியிருப்பேன். டோட்டலாக அந்த ப்ரோக்ராம் எதுக்காக பண்ணேன்னு மறந்துட்டேன். அப்படின்னும்போது எனக்கு டாக்குமெண்டேஷன் இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக அந்த கோத்ரூ பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராம் எதுக்கு எழுதுனேன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் டாக்குமெண்டேஷன் வேணுன்றது. ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ அப்போனா நான் வந்து பழைய படம் மற்றவங்க பார்த்து புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கே வந்து பார்த்தா புரியாது. இப்போ நாமளே ஒரு சில சப்ஜெக்ட் வரும் 3-4 வருஷத்துக்கு முன்னாடி படிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மறந்துடும். இப்போ நீங்களே இப்போ வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இப்போ இதே நீங்கள் ஒரு 3 வருஷம் பார்த்துட்டு அந்த சப்ஜெக்டை பார்த்தா நமக்கு மறந்துட்டு இருக்கும். ஓகே, நம்ம இது பண்ணதே. ஸோ அது நம்மளுடைய டெண்டன்சி அது மாதிரி. நான் கீப்பான ஒன்றே டெக்னாலஜி ஒர்க் பண்ணிட்டு தான் ஞாபகத்திலே இருக்கும். ஓகேவா? அப்படின்னும் போது என்ன பண்ணணும்னா நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணால் எப்போ பார்த்தாலே நமக்கு அந்த இதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணணுன்றது ஞாபகம் வரும். ஓகே, அதுக்காக தான் டாக்குமெண்டேஷன் பண்ணணுன்றது. அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டாபிக் வந்து ஸ்டெப்ஸ் என்னென்னா டெஸ்டிங் அண்ட் டீபக்கிங். The program created should be tested on various parameters. The program should meet the requirements of the user. ஓகே, நான் வந்து அந்த ப்ரோக்ராம் நான் டெவலப் பண்ணிட்டாங்க, டெவலப்பர்ஸ் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துறாங்க. அதை நான் வந்து வேரியஸ் பேராமீட்டர் கொடுத்து, வேரியஸ் பேராமீட்டர்னால் இன்புட்டை கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். நான் கரெக்டான இன்புட் கொடுத்தா ரிசல்ட் வருதா, கரெக்ட் ரிசல்ட் கொடுக்குதா. அதே போல் நான் கரெக்டான இன்புட் கொடுக்குறேன் ஆனால் ரிசல்ட் தப்பாக வருது, அப்படின்னா ப்ரோக்ராம் சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். ஓகே, அதே போல் வந்து நான் தப்பான இன்புட் கொடுக்குறேன், அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டும் தப்பாகணும், ஆனால் கரெக்டாக வருது, அப்போனா அங்கேயும் பிரச்சனை இருக்குது. ஸோ அப்போனா இது மாதிரி எல்லா இதுலேயும் வந்து நான் வந்து தரவாக டெஸ்ட் பண்ணிட்டுருந்தோம். ஓகேவா? ஏன்னா அதே போல் கஸ்டமர் என்னென்னலாம் கேட்டிருக்கான், நான் கேட்டதெல்லாம் இருக்கா. இப்போ நான் தான் ப்ராஜெக்ட் வேணும்னு கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட, ஐடி கம்பெனி கொடுத்துருக்கேன். அப்படின்னா நான் கேட்டதெல்லாம் உங்கள் ப்ராஜெக்டை வந்து கரெக்டாக கொடுக்குதா இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? த ப்ரோக்ராம் ஷுட் மீட் த ரெக்யர்மெண்ட்ஸ் ஆஃப் த யூசர். இட் மஸ்ட் ரெஸ்பாண்ட் வித்தின் த எக்ஸ்பெக்டட் டைம். ஸோ அது வந்து கரெக்ட் டைமில் கொடுக்குதா. அந்த அப்ளிகேஷன் நான் வெப்சைட்டை ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். வெப்சைட் நேம் அடித்து என்ட்ரு பண்ண உடனே வெப்சைட் டிஸ்பிளே ஆகுதா இல்லையா உங்கள் ப்ரௌசரில். ஸோ அப்போனா அதெல்லாம் ஃபாஸ்ட்டு. நான் கேட்ட உடனே அது அந்த டைமில் எனக்கு ரிட்ரீவ் பண்ணணும். இட் ஷுட் ஜெனரேட் கரெக்ட் அவுட்புட் ஃபார் ஆல் பாசிபிள் இன்புட். இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் சின்டாக்டிக்கல் எரர்ஸ் நோ அவுட்புட் வில் பி அப்டைன். ஸோ எனக்கு என்ன பாசிபிள் இன்புட் கொடுத்தாலும் எனக்கு கரெக்ட் ரிசல்ட் வரணும். ஓகேவா? இப்போ நான் 80 மார்க் மேலே கொடுத்தாலும் பாஸ்னு வரணும், 50 மார்க் மேலே கொடுத்தாலும் பாஸ் வரணும். அதே போல் 50க்கு கீழே கொடுத்தேன்னா 49, 49, 48னா எனக்கு ஃபெயில்னு வரணும். ஸோ அப்படின்னா நான் ஆல் பாசிபிள் எப்படி இன்புட் கரெக்டாக இன்புட் கொடுத்தாலும் எனக்கு வந்து பாசிபிள் கரெக்ட் அவுட்புட் கிடைக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா சின்டெக்ஸ் எரர் வரும், நோ அவுட்புட் வில் பி அப்டைன். ஓகேவா? என்னென்னா நான் ப்ரோக்ராம் ஒவ்வொரு லாங்குவேஜிலும் ஒரு சின்டெக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. C++னால் அது ஒரு சின்டெக்ஸ், பைத்தான்னா ஒரு சின்டெக்ஸ்,
அதை பேஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் எழுதுவோம். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா இலக்கணம்னு நம்ம ஒன்று படிப்போம். ஓகே, உண்மையாக தமிழில் எழுதுனா அந்த இலக்கணத்தை ஃபாலோ பண்ணி தான் தமிழ் அந்த கவிதை எழுதுகிறாங்க, செய்யுள் எழுதுகிறாங்க, இதெல்லாம் இலக்கணத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அதே போல் இங்கிலீஷில் வந்து நம்ம வந்து எழுதுனா ஒரு சென்டென்ஸ் எழுதுனா கிராமரை ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, ஸோ கிராமரை பேஸ் பண்ணி தான் இங்கிலீஷில் வந்து நம்ம எழுதுகிறோம், எல்லாமே. இப்போ அதே போல் தான் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னு எடுத்திங்கன்னா அது C++, ஜாவா, பைத்தான், எனி லாங்குவேஜில் அங்கே வந்து சின்டெக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சின்டெக்ஸ்னால் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணணுன்றது அதை வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராம் பண்ணணும். அப்படி பண்ணலன்னா நமக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து அவுட்புட் வராது, கரெக்டான அவுட்புட் வராது. ஓகே, அதை தான் சொல்ல வராங்க. ஸோ it should generate correct output for all possible inputs in the presence of syntactical error. அதுதான் சின்டாக்ஸ் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அந்த ப்ரோக்ராமிங். அதில் எரர் வந்துடுச்சுன்னா நோ அவுட்புட் வில் பி obtained. அப்போ அந்த அவுட்புட் எனக்கு வரவே வராது. இன்கேஸ் த அவுட்புட் ஜென்ரேட் இஸ் இன்கரெக்ட். சம்டைம்ஸ் அவுட்புட் வரும், ஆனால் அது தப்பான அவுட்புட் ஆகும், எனக்கு அவுட்புட்டே காட்டாது, அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் வரும், ஆனால் அது தப்பான அவுட்புட்டாக இருக்கும், இன்கரெக்ட் அவுட்புட். தென் த ப்ரோக்ராம் ஷுட் பி செக்டு ஃபார் லாஜிக்கல் எரர். ஓகே, எனக்கு ப்ரோக்ராம் அவுட்புட்டே வரல, எனக்கு எரர் வந்துச்சுன்னா அது வந்து சின்டெக்ஸ் எரர். அதே வந்து எனக்கு ப்ரோக்ராம் அவுட்புட் வருது, பட் வந்து எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரலன்னா அது வந்து லாஜிக்கல் எரர்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம படிக்கும்போது அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட்லாம் படிச்சிருப்போம். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், ALU படிச்சிருப்பீங்க, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் அவங்க வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை ஃபாலோ பண்ணுது. ஸோ அதே போல் தான் இங்கே சின்டெக்ஸ் எரர் அண்டு த லாஜிக் எரர்ஸ் இருக்குது. ஓகே, லாஜிக்ஸ் எரரில் நமக்கு வந்து ஒரு சில டைம் வந்து அவுட்புட் வரும், ஆனால் கரெக்டான அவுட்புட்டாக இருக்காது. சின்டெக்ஸ் எரர்னால் நமக்கு வந்து அவுட்புட்டே வராது. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் எரர்ஸ்னால் வெரி வெரி இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை வந்து எழுதிட்டாங்க, அல்காரிதம் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டாங்க. அந்த ப்ரோக்ராமில் வந்து இதெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம், கரெக்டாக இருக்கா, அந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா இல்லையா. Software industry follows standardized testing methods like unit or component testing, integration testing, system testing and acceptance testing while developing the complex application. நீங்கள் வந்து காலேஜ் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், ஐடி இது மாதிரி நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் CSE ஐடி டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அதில் ஒரு பேப்பர் வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்னு ஒரு பேப்பர் இருக்கும். அதில் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? டெஸ்டிங்னா என்னென்னலாம் டைப் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது, ஒரு அப்ளிகேஷனை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஒரு வெப்சைட்டை எப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணலாம், அதை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா? நீங்கள் காலேஜ் போகும்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னே பேப்பர்ஸ் இருக்கும். அப்போ வந்து அதை டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னும் போது ஐடி கம்பெனி வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டாண்டர்டைஸ்டு டெஸ்டிங் மெத்தட்ஸ் லைக் யூனிட் ஆர் காம்பனன்ட் டெஸ்டிங். யூனிட் டெஸ்டிங்னா ஒவ்வொரு பேஜும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு பேஜும் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றது தான் யூனிட் டெஸ்டிங். ஒவ்வொரு ஸ்க்ரீனும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதுக்கப்புறம் அந்த காம்போனன்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அப்போ 2 பேஜை கனெக்ட் பண்ணுறேன், அப்போ வந்து இன்டகிரேஷன் டெஸ்டிங் ஒர்க் ஆகுதா, என்டையர் அப்ளிகேஷனை வந்து நான் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறேன். அதே போல் கஸ்டமர் கேட்டதெல்லாம் இருக்கா, ஸோ அதை வந்து அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் செக் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து கஸ்டமர்கிட்ட காசு வாங்கிட்டு தான் நான் டெவலப் பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் இருக்கேன், ஒரு கம்பெனி, நானே ஒரு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ். நானே ஒரு ப்ராஜெக்டை வாங்கி டெவலப் பண்ணி கொடுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு அமௌண்ட்டு உங்கள்கிட்ட வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிக்கணும். அப்படின்னும் போது நீங்கள் கேட்டதெல்லாம் நான் வந்து இருக்கான்னு டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணி தான் கொடுப்பேன். ஓகேவா? அதுதான் அக்செப்டன்ஸ். அவங்க கேட்டதெல்லாம் இருக்கா இல்லையான்றதை வந்து ஃபைனலாக பண்ணுறது அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது பண்ணணும். ஓகே, கோடிங் எழுதிட்டா முடிஞ்சிடுச்சுன்னு இல்லை, அடுத்தது பர்ஃபெக்டாக டெஸ்ட் பண்ணி அனுப்புகிறோம். திஸ் இஸ் டு என்ஷூர் தட் த சாஃப்ட்வேர் மீட்ஸ் ஆல் த பிஸ்னஸ் அண்ட் டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட் அண்ட் ஒர்க்ஸ் ஆஸ் இட். ஸோ பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் த டெக்னிக்கல் ரெக்யர்மெண்ட். ஸோ என்ன லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அந்த கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஒர்க்ஸ் ஆசட் எதிர்பார்த்த மாதிரி ஒர்க் ஆகணும், ரெண்டுத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ப்ரோக்ராமிங் டெக்னிக்கல் நம்போது இப்போ நம்ம ப்ரோக்ராம் ரிலேட்டடாக, சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக டெக்னிக்கல், பிஸ்னஸ்னும் போது அவனுடைய ப்ராஜெக்ட் ரிலேட்டட், அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டட், ரெண்டுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணணும். த எரர்ஸ் ஆர் டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த டெஸ்டிங் பேசஸ் ஆர் டீபக்டு ஆர் ரெக்டிஃபைட் அண்டர் த ப்ரோக்ராம் அகைன் டெஸ்டட். இங்கே என்ன சொல்கிறேன்னா எரர்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐடி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா டிஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து எரர் நம்ம என்ன சொல்லுவோம், எரர் ஆகிடுச்சு, இல்லைன்னா இதாகிடுச்சுன்னு சொல்லுவோம், ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம ஐடி கம்பெனியில் என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஃபெக்ட்னு ஒன்று டேர்மை யூஸ் பண்ணுவாங்க.
டிஃபெக்ட்னா எரர். ஓகேவா? ஓகே. டிஃபெக்ட்ஸ் ஃபவுண்ட் இன் த டெஸ்டிங் ஃபேஸ் ஆர் டீபக். இப்போ அந்த டிஃபெக்ட் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிட்டேன், நான் தான் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீ வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்க, அதை நான் டெஸ்ட் பண்ணுறேன். அப்போ வந்து நான் ஒரு டிஃபெக்டை கண்டுபிடிச்சிட்டேன். டிஃபெக்ட்னா எரரை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அதை என்ன பண்ணணும்னா டீபக் பண்ணணும். ஓகேவா? டீபக்னா பக்குனா எரர்ப்பா. டிஃபெக்ட்னாலே எரர், பக்குனாலே எரர். டீபக்னா எரரை வந்து கரெக்ட் பண்ணணும். டீபக்டு ஆர் ரெக்டிஃபைட், அந்த பக்கை வந்து ஆர் டிஃபெக்டை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு திருப்பி அந்த ப்ரோக்ராம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நீ கரெக்டாக பண்ணியிருக்கியா, நான் சொல்கிறேன், நீ ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்க, தப்பு பண்ணிட்டேன்ட்டு நீ அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்குற. அகைன் நான் டெஸ்ட் பண்ணணும், நீ அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டியா, திருப்பியும் வந்து எரர் எதுவும் வரலையான்ட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். அதுதான் சொல்லியிருக்கான், டீபக்டு ஆர் ரெக்டிஃபைட் அண்ட் த ப்ரோக்ராம் இஸ் அகைன் டெஸ்டட். திஸ் கண்டினியூஸ் டில் ஆல் த எரர்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த ப்ரோக்ராம். இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எல்லா இதுவும் வந்து எரரும் வந்து ரிமூவ் ஆகிற வரை இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் த சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸ் ஹேஸ் பின் டெவலப்டு, டெஸ்டட் அண்ட் டெலிவர்ட் டு த யூசர், ஸ்டில் ப்ராப்ளம்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனிங் கேன் கம் அப் அண்ட் நீட் டு பி ரிசால்வ்டு ஃப்ரம் டைம் டு டைம். நான் வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணிட்டேன், டெஸ்ட் பண்ணிட்டேன், அதே போல் அந்த கஸ்டமர்கிட்ட கொடுத்துட்டேன், அந்த யூசர்கிட்ட. ஓகே, ஒரு கம்பெனி தான் என்னை கேட்டுச்சு. ஓகேவா? உதாரணத்துக்கு எனக்கு ஃபோர்டு கம்பெனி இல்லைன்னா ஃபோர்டு கம்பெனி ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இன்றைக்கி வந்து க்ளோசிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஹூண்டாய் கம்பெனி இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் கேட்டிருக்கேன், நான் அதை வந்து டெவலப் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்ட பிறகு அந்த அப்ளிகேஷன் வந்து அந்த கம்பெனியில் வந்து சரியாக ஒர்க் ஆகலை நாங்கள்லாம், நம்ம வந்து உடனே வந்து அதை ரிசால்வ்டு டைம் டு டைம், உடனே அதை வந்து போய் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும். நான் வந்து கரெக்டாக தான் டெவலப் பண்ணேன், என்கிட்ட கரெக்டாக ஒர்க் ஆச்சு. பட் கஸ்டமர் பிளேஸில் அது சரியாக ஒர்க் ஆகலைன்னா நான் வந்து டைம் டு டைம் ரிசால்வ்டு ஃப்ரம் டைம் டு டைம் நான் உடனே போய்ட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணி அதை காட்டணும். ஓகே, அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு புதுசாக வீட்டுக்கு வந்து ஒரு டிவி வாங்குகிறேன், இல்லைன்னா வாஷிங் மிஷின் வாங்குகிறேன். இப்போ அவன் என்ன சொல்கிறான், 1 இயர் எனக்கு கேரண்டி கொடுக்குறான், 1 இயரில் ஏதாவது ப்ராப்ளம் வாரண்ட்டி கொடுக்குறான். 1 இயரில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் வந்து கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணுறேன், நான் வந்து இது மாதிரி இந்த வாஷிங் மிஷின் வந்து வாங்கி 2 months தான் ஆகுது, எனக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிருக்கு, ஒர்க் ஆகலை. உடனே என்ன பண்ணணும்னா உடனே கஸ்டமர் கேர் வந்து அதை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் எனக்கு. ஓகேவா? ஏன்னா நான் அவன் பொருளை வாங்கியிருக்கேன், அந்த வாஷிங் மிஷினை வந்து வாங்கியிருக்கேன், அவன் கம்பெனிக்காரன் வந்து எனக்கு உடனே சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகே, 1 இயரில் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும். அதே போல் தான் நான் ஒரு கம்பெனிக்கு சாஃப்ட்வேரை வந்து நான் டெவலப் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இமீடியட்டாக போய் இந்த சாஃப்ட்வேர் பர்சன்ஸ் போய் அதை வந்து அந்த ப்ரோக்ராம் எரரை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? The maintenance of the solution thus involves fixing the problem faced by the users. Okay, so involves fixing the problem, not solve the problem that solve faced by the users. So answering the queries of the user and even serving the request for addition so queries of the user and even serving the request for addition or modification of. Suppose ஒரு கஸ்டமர் கேட்பாங்க, நான் அடிஷ்னலாக நான் வந்து புதுசாக நான் ஏதாவது பண்ணுறேன், கொஞ்சம் ரெக்குயர்மெண்ட், எனக்கு புது ரெக்குயர்மெண்ட் வேணும், இதையும் பண்ணி கொடுங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்கிட்டோ இல்லைன்னா அவங்ககிட்ட பேசிவிட்டு அந்த கம்பெனிக்கிட்ட நம்ம வந்து அடிஷ்னலாக ஏதாவது கேட்டாலையும் நம்ம வந்து நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுக்கணும், அந்த ப்ரோக்ராம் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங்னா இந்த 4 ஸ்டெப்ஸ் வருது. அந்த 4 ஸ்டெப்ஸையும் நம்ம என்னென்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பார்த்துருக்கோம்னா நம்ம வந்து அனலைசிங் த ப்ராப்ளம்னா என்னென்னு ப்ரீஃபாக பார்த்தோம், டெவலப்பிங் த அல்காரிதம் பார்த்தோம், 3வது வந்து கோடிங்னா என்னென்னு பார்த்தோம் ப்ரீஃபாக, டெஸ்டிங் அண்ட் டீபங்கிங்னா என்ன பார்த்தோம், இதெல்லாம் ப்ரீஃபாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒவ்வொன்றுத்தையும் டீட்டெயிலாக என்னென்னு பார்க்க போகிறோம். அல்காரிதம் எப்படி டீட்டெயிலாக எழுதுறது, ஒவ்வொரு ஸ்டேஜஸையும் என்ன டீட்டெயிலாக இருந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதுவரை எடுத்தது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் லைனில் போடுங்க. ஓகே, லைக் பண்ணுங்கள், அதே போல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் அடுத்த வீடியோவில் அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ ப்ரீஃபாக பார்த்தது டீட்டெயிலாக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பை. நெக்ஸ்ட் வீடியோவில்